அமைச்சரவையினுடைய மாற்றத்திற்கான அறிவிப்பு தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக ஆளுநர் மாளிகையால் வெளியிடப்பட்டிருக்கிறது. திமுக அரசினுடைய இந்த அமைச்சரவை மாற்றம் என்பது மிகப்பெரிய ஒரு மாற்றமாக இருக்கிறது. 2021 ஆண்டு மே மாதம் பொறுப்பேற்றதுக்கு பிறகாக 2 முறை அமைச்சரவை மாற்றங்கள் செய்யப்பட்டிருந்தாலும் இந்த முறை மாற்றப்பட்டிருக்கக்கூடிய இந்த அமைச்சரவை மாற்றம் என்பது மிகப்பெரிய அளவிலாக இருக்கிறது. மூத்த அமைச்சர்கள் உட்பட 6 நபர்களுடைய இலாக்காக்கள் மாற்றப்பட்டிருக்கின்றன. அதே போன்று கூடுதலாக 4 அமைச்சர்கள் அமைச்சரவைக்குள் இடம்பெறுகிறார்கள். 3 அமைச்சர்கள் இருக்கக்கூடிய நிலையிலிருந்து வெளியே செல்கிறார்கள். தற்பொழுது 3 அமைச்சர்கள் வெளியே செல்லக்கூடிய நிலையில கூடுதலாக ஒருவர் இடம்பெறுவதற்கான வாய்ப்பு ஏற்கனவே காலியாக இருந்ததனால் அந்த கூடுதலாக ஒருவர் உள்ளே வருவதற்கான வாய்ப்பாக இருக்கிறது. மொத்தம் தமிழக அமைச்சரவையில முதலமைச்சர் உட்பட 35 அமைச்சர்கள் இருக்கலாம். ஆனால் தற்போது வரையிலும் 34 அமைச்சர்கள் மட்டுமே இருப்பதனால கூடுதலாகவும் ஒருவர் வருவதற்கு வாய்ப்பாக அது அமைந்திருக்கிறது. இந்த சூழலில் இந்த அமைச்சரவை மாற்றத்துடன் அமைச்சராக இருக்கக்கூடிய இளைஞர்கள் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக பதவியேற்கிறார். திமுக அரசில் 2வது துணை முதலமைச்சர் என்ற ஒரு பெருமையும் அவர் பெறுகிறார். இதற்கு முன்பாக 2006, 2011 ஆண்டு காலகட்டத்தில் அமைச்சராக இருந்த தற்போதைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக பதவி பெற்றிருந்தார். அதே போன்று தற்பொழுது இந்த ஆட்சி காலத்தில் அமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக பதவி பெற்றிருக்கிறார். கூடுதலாக அவருக்கு ஒரு துறையானது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. பிளானிங் அண்ட் டெவலப்மெண்ட் என்று சொல்லக்கூடிய இந்த துறை முதலமைச்சர் வசம் இருக்கக்கூடிய ஒரு துறை. இந்த துறை தமிழ்நாட்டினுடைய நலத்திட்டங்களை உருவாக்குவதற்கும் அதனுடைய மேம்படுத்துவதற்குமான ஒரு துறை. இந்த துறையை தற்பொழுது முதலமைச்சர் வசம் இருந்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வசம் செல்கிறது. அதே போன்று தற்பொழுது புதிதாக வரக்கூடிய அமைச்சர்கள்ல அமலாக்கத்துறை வழக்கிலிருந்து தற்பொழுது பிணையில் வெளியே வந்திருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தற்பொழுது அமைச்சராக நியமிக்கப்படுகிறார். அவருடனே இதற்கு முன்பாக அமைச்சராக இருந்த ஆவடி நாசர் அவர்கள் தற்பொழுது மீண்டும் அமைச்சராக நியமனம் செய்யப்படுகிறார். அதே போன்று கோவி செலியன், அதே போன்று சேலம் ராஜேந்திரன் ஆகிய இருவரும் தற்பொழுது புதியதாக அமைச்சராக பதவியேற்க இருக்கிறார்கள். இந்த சூழலில் 3 அமைச்சர்கள் தற்போது இருக்கக்கூடிய அமைச்சர்கள் 3 அமைச்சர்கள் அமைச்சரவையில் இருந்து நீக்கப்படுகிறார்கள். அதில் பால்வளத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமைச்சர் மனோ தங்கராஜ் தற்பொழுது அந்த துறை அமைச்சரவையிலிருந்து நீக்கப்படுகிறார். அதே போன்று அமைச்சர் செஞ்சி மஸ்தான் தற்பொழுது அமைச்சரவையிலிருந்து நீக்கப்படுகிறார். அதே போன்று சுற்றுலாத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ராமச்சந்திரன் அவர்கள் அமைச்சரவையிலிருந்து நீக்கப்படுகிறார். இது மட்டும் இல்லாம கூடுதலாக 6 அமைச்சர்களுடைய துறைகள் இலாக்கா மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மூத்த அமைச்சராக இருக்கக்கூடிய பொன்முடி அவர்களுடைய இலாக்கா ஆனது மாற்றப்பட்டிருக்கிறது. அவர் தற்பொழுது உயர்கல்வித்துறை அமைச்சராக பதவி வகித்திருக்கிறார். அவருக்கு வனத்துறை ஆனது ஒதுக்கப்பட்டிருக்கிறது.